மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். வழிநெடுகிலும் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த வலுவான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவோம் என்று ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கலசப்பாக்கம் பகுதியிலே வந்து பாருங்கள், நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே குமிஞ்சிருக்கிறார்கள். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழிகின்றனர் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 565 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். இதுவரை ஒரு 10% அறிவிப்புகளோடு நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 98% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள், இளஞ்சிங்கங்கள், அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருளாத மாநிலமாக மீண்டும் அது தொடர வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது. கிராமம் முதல் நகரம் வரை ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும். அப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி. அதே போல கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் பேருக்கு சட்டப்பேரவை 110 விதிகள் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஏழை வயதானவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சரியான முறையில் கப்பம் கட்டும் அமைச்சர்களுக்குத்தான் அதிகாரம். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் வைத்துக் கொண்டு தனக்கு யாரெல்லாம் கப்பம் கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சிறந்த அமைச்சராக பட்டம் சுட்டிக் கொண்டிருக்கின்றார். எல்லாம் நிர்வாகம் செய்யறவர்களுக்கெல்லாம் பட்டம் கிடையாது. யார் மேலிடத்திற்கு துட்டு அதிகமாக கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர். திமுகவை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம். கிட்னியை தொடர்ந்து கல்லீரலும் எடுக்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருடப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த அம்மா கிட்னியை எடுப்பதற்காக ஒரு ரேட்டை பேசி அழைச்சிட்டு போறாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. சரி, எடுத்தாங்க. அந்த பணத்தையாவது கொடுக்கணும்ல அந்த ஏழைக்கு, அதுவும் கொடுக்கல, குறைந்த பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் இங்கே வந்திருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. ஏன்னா கிட்னி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடம்புல இருக்கிற உள்ளே இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திருட்டு போயிட்டு இருக்குது. ஏதோ திருட்டு போவோம், உடம்புல இருக்கிற உறுப்புமா திருட்டு போகணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நீ யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியாக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க.
நம்ம உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. முதியோர்களை வெட்டி கொலை செய்து உடைமைகளை கொள்ளையடித்து செல்லும் நிலை திமுக ஆட்சியில் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தாய் மகளை அறிவாளர் வெட்டி பண நகைகளை கொள்ளையடித்திருக்காங்க. இது தொடர் கதையா இருக்குது. இன்றைக்கு பல பகுதியில் முதியோர் வசிக்கின்ற பகுதியெல்லாம் அந்த பகுதிக்குள்ள திருடர்கள் பூந்து முகமூடி கொள்ளையில் பூந்து இந்த முதியோர்களை வெட்டி சாய்த்து கொலை செய்து அவர்களுடைய உடைமையெல்லாம் இன்றைக்கு அள்ளி செல்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் பார்க்குது. தமிழகம் தினந்தோறும் போராட்ட களமாக மாறியுள்ள நிலையில் திமுகவினர் செய்யும் பாவத்தை திருமாவளவன் சுமக்க வேண்டாம். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நீங்க உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது. இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள். அரசு ஊழியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழில் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், போராட்டம் போராட்டம் என்று தமிழ்நாடு போராட்ட களமாக மாறி இருக்குது. அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம். அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கல்குவாரிகளில் எம்சான், ஜல்லி ஆகியவற்றிற்கு ஒரு யூனிட்க்கு 400 ரூபாய் திமுக அரசு லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. அடுத்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வராது என்று முடிவு செய்து திமுகவினர் திமுக அமைச்சர்கள் இருக்கும் வரை கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல், எல்லா குவாரிகள், ஜல்லி உடைக்கிற குவாரி, எம்சான் தயார் பண்ற குவாரியில ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் கொடுக்கொண்டிருக்கார். ஒரு டன்னுக்கு 100 ரூபாய், ஒரு யூனிட்டுக்கு 4 டன். அப்படின்னா ஒரு யூனிட் 400 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்களா அந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்குவதெல்லாம் மிச்சம்பாங்க. எரியிற வீட்டில் பிடுங்குவதெல்லாம் மிச்சம்ட்டு திமுக காரர் முடிவு பண்ணிட்டாங்க, திமுக அமைச்சர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் அடுத்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வராது, இருக்கின்ற வரை கொள்ளையடிச்சுக்கலால் முடிவுக்கு வந்துட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. வருங்கால முதல்வரே, குடிமராமத்து நாயகனே, வருக வருக என உற்சாகமாக வரவேற்ற வேலூர் மாவட்ட மக்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் நடுவே ஆளில்லா ஆம்புலன்ஸை விட்ட திமுக அரசு. ஆளில்லாத ஆம்புலன்ஸ் கொண்டு வரும் நபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்றும் புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பிருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. 51 மாத கால திமுக ஆட்சி மக்களை துன்புறுத்தும் ஆட்சியாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்ல. 51 மாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக வரும் வாய்ப்பு தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்துள்ளது. கட்சி பேதமின்றி தமிழக அனைத்து எம்பிக்களும் ஆதரித்து சிபி ராதாகிருஷ்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதமின்றி மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு நேரம் கேட்டுக்கொள்கிறேன். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு விவகாரம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்திய நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக பெண்ணிடமிருந்து கல்லீரல் திருடப்பட்டு குறைவான தொகை கொடுத்து ஏமாற்றிய கும்பல் தலைமறைவு. கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் வேறுபாடு தெரியாத அப்பாவி பெண்ணிடம் உடலுறுப்பு திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவன், முகவரான திமுக நிர்வாகி ஆனந்தன் ஆகியோரை இதுவரை கைது செய்யாதது ஏன் என ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. கிட்னிக்குன்னு சொன்னாங்க, நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோம்னு சொன்னாங்க, எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. ஜிஹெச் ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வர்ணபுரம் பகுதியில் பட்டப்பகலில் நகைக்காக பெண் அரிவாள் மனையால் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பெண்கள். தமிழகம் முழுவதும் கடந்த 7 மாதம் 18 நாட்களில் மட்டும் 850 கொலை சம்பவங்கள் அரங்கேறியது அவலம். தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை 63 கொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். பன்னிரண்டு நாட்களாக குடிநீர் வழங்காதது குறித்து கேள்வி கேட்டதற்காக தன்னை தாக்கி தன் கணவரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சி திமுக பிரமுகரும் 15வது வார்டு கவுன்சிலரின் கணவருமான நவாஸ்கான் தரப்பு மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக பிரமுகரின் கொலைவெறி தாக்குதல் மற்றும் மிரட்டல் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்தபோது மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. உடம்புலாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கல. மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க. அடித்தது யாருமா? என்ன கட்சிக்காரங்க? என்ன உறுப்பினர்? அவர் வார்டு நம்பர் 15ங்க, சபினா கவுன்சிலர். அவர் திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்காரர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி மற்றும் நெல் மூட்டைகளில் இருந்து வரும் வண்டுகளால் தூக்கம் கெட்டுவிட்டதாகவும் உணவை கூட நிம்மதியாக அருந்த முடியவில்லை எனவும் பொதுமக்கள் புகார். நகராட்சி நிர்வாகம் பூச்சிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்துவோம் என நகராட்சியில் மனு கொடுத்து எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் மீது தாக்குதல் நடத்திய மாணவர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறும் அவலம்.
திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது மகன் ஐ.பி. செந்தில்குமார் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். சொத்து தொடர்புடைய ஆவணங்கள், முதலீடு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது செய்து ஏவல் துறை அராஜகம். சென்னையை போல் மதுரை மாநகராட்சியிலும் தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த ஸ்டாலின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை கைது செய்ய ஏவல் துறையை குவித்து அச்சுறுத்தும் ஸ்டாலின் அரசு. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் மருத்துவ பணியாளர்களின் மீது அடக்குமுறையை கையாளும் திராவிட மாடல் அரசு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் அராஜகத்தில் ஈடுபட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மேலாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வகுப்பறைகளின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகுவதால் மாணவர்கள் அவதி. மாணவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பை காற்றில் பறக்கவிட்ட நிர்வாகத் திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை. மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவில் முடித்து வைக்க ஏதுவாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் காவல்துறை பல்வேறு வழக்குகளை நடத்தாமல் மெத்தனம் காட்டி வருவதால் உயர்நீதிமன்றம் அதிரடி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் திமுக கவுன்சிலரின் நாய் கடித்து காயமடைந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. முன்னாள் திமுக கவுன்சிலரின் அலட்சிய போக்கே காரணம் என்றும் இதுகுறித்து ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா எனவும் மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் ஃபைனான்ஸ் மற்றும் கந்துவட்டி நிறுவன ஊழியர்கள் கொடுக்கும் நெருக்கடியால் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கட்டப்பட்ட ஓராண்டிலேயே இடிந்து விழும் நிலையில் நிற்கும் தொடக்கப்பள்ளி கழிப்பறை கட்டடத்தை கண்டும் காணாத அதிகாரிகள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தங்களை ஸ்டாலின் இனியும் ஏமாற்றினால் 3 கட்டங்களாக போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை. தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். திருவாரூரில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை கிடைக்க இயலாத சூழல் நிலவுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. பயிர் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் ஸ்டாலின் அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எடுத்த பயிர் விளைந்த அளவீட்டை மாற்றி கூடுதல் அளவீடு பயிர் விளைந்ததாக கணக்கு காட்டி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு. சென்ற ஆண்டு எள் பயிர் முற்றிலும் அழிஞ்சு விட்டது. அதை கணக்கு எடுத்தாங்க, 10 பிளாட்டில் கணக்கு எடுத்தாங்க. கணக்கு எடுத்ததில் ரொம்ப குறைவான ஈல்டு தான் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோ 650 கிராம் தான் விழுந்துச்சு. அந்த ஈல்டு பயிர் கொடுத்தா எங்களுக்கு 92% காப்பீடு தொகை வரும். ஆனால் அதுக்கு மாறாக திருத்தம் செஞ்சு எங்களுக்கு 4 கிலோ 350 கிராம்னு போட்டதுனால எங்களுக்கு வெறும் அந்த கால்குலேஷனில் நாங்கள் பார்த்துட்டோம், வெறும் 18% தான் வந்திருக்கு. இது முன்னுக்கு முரண்பாக இருக்கு. இதனால விவசாயிகள்லாம் மன உளைச்சல்ல இருக்கும்.
கோவையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் இழந்த 24 வயதுடைய ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். கும்பகோணம் நாச்சியார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஐடி இளைஞர் கடந்த வாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திமுக அரசு ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்திருந்தால் இன்று இதுபோன்ற துயரங்கள் அரங்கேறி இருக்குமா என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. நாகை அருகே தரம் உயர்த்தப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்களுடன் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தரக்கோரி 4 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சார் பதிவாளரை மிரட்டி நீதிமன்ற உத்தரவு மற்றும் அனுபவத்தை மறைத்து பத்திரப்பதிவு செய்து ஒருவர் மோசடி செய்த நிலையில் சமூக நீதிக்கான விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் விலை போய்விட்டதாக குற்றச்சாட்டு. நிலத்தின் உரிமையாளரை தாக்கியது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய சுபான்ஷு சுக்லா சந்திப்பு. சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி அனுபவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்ததுடன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி உரையாற்ற வரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரை வரவேற்கும் விதமாக எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் குறித்த பதாகைகள் மற்றும் பிளெக்ஸ் பேனர்கள் திருச்சி மாநகர காவல்துறையால் அகற்றம். திருச்சி நகரின் பல்வேறு பகுதிகளில் திமுக அமைச்சர் KN நேரு நிகழ்ச்சி குறித்த பிளெக்ஸ் பேனர்கள் மட்டும் காவல்துறைக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா என பொதுமக்கள் கொந்தளிப்புடன் கேள்வி. சென்னை மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 750 கிலோ குட்காவுடன் இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் குட்கா பொருட்கள் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கடந்த ஆண்டு சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள். இப்படியே சென்றது என்றால் விவசாயம் அழிந்துவிடும், பின்னர் சோற்றுக்கு மாத்திரையை தான் சாப்பிட வேண்டும் என அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விவசாயம் அழிக்கல, மானாவாரி போயிடும் சார். இந்த நீர்ப்பாசனம் மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுக்காங்க, மானாவாரி பூரா கல்குவாரி பேனு விவசாயத்துக்கு மாத்திரை தான் திங்கணும், சோத்துக்கு மாத்திரை தான் திங்கணும். வெளிநாட்டுக்காரங்க போய் கை. வேலூர் மாவட்டம் சோமநாதபுரம் டாஸ்மாக் மதுபான கடையில் பாட்டிலுக்கு 5 ரூபாய் அதிகம் கேட்பதை தட்டி கேட்ட மதுப்பிரியர். எங்கு வேண்டுமானாலும் புகார் செய்து கொள் என விற்பனையாளர் ஆணவத்துடன் பதில் சொல்லும் வீடியோ வெளியாகி திமுக ஆட்சியின் அராஜக கொள்ளை மாடல் ஆட்சிக்கு சாட்சியாகி உள்ளதாக மதுப்பிரியர்கள் கடும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் மகளை இறக்கி விடாமல் சென்ற அரசு பேருந்து 12 கிலோமீட்டர் தூரம் காரில் துரத்திச் சென்று மீட்ட தந்தை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு உத்தரவை மதிக்காமல் செயல்படும் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. மணி 11 மணி, கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிட்டு. இதுல இருந்து இனிமேல் நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போக மாட்டேன் அப்படின்னு என் மகா ரொம்ப விரக்தி அடைந்து சொல்லுதா. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு என் மகள் நான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவளுடைய மனம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால இனிமேல் இந்த அரசு பஸ்களில் ஏறவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவன் மனசுல இருக்கு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் தவறாக கணக்கீடு செய்த தனியார் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் முள்ளங்கி கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக விளைநிலங்களிலேயே உழுத விவசாயிகள். ஸ்டாலின் அரசு காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேலூர் மாநகராட்சி 24வது வார்டு பகுதியில் உள்ள கல்குவாரியில் லாரிகளில் கொண்டு வந்து குப்பையை கொட்டுவதாக கூறி ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள்.
குப்பைகளோ மண்ணோ எதுவாக இருந்தாலும் இந்த பகுதியில் கொட்டக்கூடாது என அப்பகுதியினர் எச்சரித்த நிலையில் வாகனங்களை திருப்பி எடுத்துச் சென்ற அதிகாரிகள். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே வங்கியில் நகையை மீட்டு இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு டீ குடிக்க சென்ற நேரத்தில் 8 சவரன் தங்க நகை திருட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழாவின் 5ஆம் நாளில் சுவாமியும் அம்பாளும் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பு. கோயிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி வழிபாடு.